ஆண்பினர்களே, நாம் இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் கருப்பு ஆடுகள் உயர்மட்டத்தில் காக்கி சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் உயர்மட்ட கருப்பு ஆடுகள் குறித்தான பெரிய பெரிய அரிய தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பார்ட் 4 வருகின்றது. முன்னாள் சிஐடி டிஐஜி ரொஹான் பிரேமரட்ன லஞ்ச ஆணைக்குழுவில் ஆஜராயிருக்கின்றார். வெள்ளிக்கிழமை, வியாழன், வெள்ளியிலிருந்து. அந்த வகையில் நாம் ஏற்கனவே ஈஸ்டர் குண்டுபிடிப்பில் சீனியர் டிஐஜி நிலாந்த ஜெயவர்தன குறித்து சொல்லி இருக்கின்றோம். டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அதாவது மைத்ரிபாலவின் சிறிசேனவின் ஆட்சியில் ஹேமசுரே பெர்னாண்டோ என்ற ஒரு டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவர். என்ஐபி டிஐஜி சிசிர மெண்டிஸ் பற்றி சொல்லி இருக்கின்றோம். ஐஜிபி தேசபந்தி தென்னகோன் பற்றி சொல்லி இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் 4வது கருப்பாடாக சிஐடியின் டிஐஜி, முன்னாள் டிஐஜி ரோகண பிரேமரட்ன பற்றி நாங்கள் இப்பொழுது அழிவந்திருக்கின்றோம். இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பில் குற்ற புலனாய்வு துறையின் முன்னாள் இயக்குனர், ஓய்வு பெற்ற பிரதீப் போலீஸ் மா அதிபர் ரொஹான் பிரேமரட்னவை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தை தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஏற்கனவே இவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். இவரை வீட்டில் நாங்கள் சென்று பார்த்த போது இவர் வீட்டில் இல்லை என்று சொன்ன அதே நாரவாய் இப்பொழுது வேறவாயா இருக்கிறது லஞ்ச ஆணைக்குழு. அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம். இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதை தடுக்க முன்புனை ஆன்டிசிபேட்டரி ஜெயில் ஒன்றை விடுவிக்க கோரி ரொஹான் பிரேமரட்ன தாக்கல் செய்த முன்பினை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது. இதன் போது இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான அதிகாரி இவ்வாறு தெரிவித்திருந்தார். அதன்படி முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகி, அதான் இவர் பிரேமரட்ன ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க ஏற்பாடு செய்யுமாறு மனுதாரரின் வழக்கறிஞரிடம் நீதவான் வலியுறுத்தியிருந்தார்கள். குற்ற விசாரணை பிரிவில் இடம்பெற்றதாக கூறப்படும் 75 லட்சம் பெறுமதியான நிதி மோசடி தொடர்பான குற்ற பிரிவின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ஓய்வு பெற்ற ரொஹான் பிரேமரட்னவை கைது செய்ய இளைஞ மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் நீதிமன்றத்தில் அவர்கள் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். அவரது வீடு மற்றும் தங்கியிருந்த இடங்கள் பலவற்றிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போதும் அவர் ஏற்கனவே தலைமறைவாகி விட்டதாகத்தான் ஊடக பரப்பில் கடந்த 3 தினங்களாக செய்தி பரவி கொண்டிருந்தது. இந்த வழக்கில் விசாரணைக்காக ஆணைக்குழு அவருக்கு அழைப்பு அனுப்பியிருந்த போதும் அவர் ஆஜராகாமல் தவிர்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஏற்கனவே சொல்லியிருந்தது. ஆனாலும் என்ன நடந்தது என்பது பற்றி இடையில் அது மறைக்கப்பட்ட உண்மையாக மறைந்துவிட்டது. ஆனாலும் நாம் அதை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த மோசடி வழக்கு 2021ஆம் ஆண்டு நைஜீரியர்களை உள்ளடக்கிய நபர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாகும். இவர்கள் கோட்டையில் நடைபெற்ற விசேட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டதுடன் 75 லட்சம் ரூபாய் நிதி அப்போது சட்டபெருமா அந்த கருப்பர்களிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இவர்கள் தொழில் என்ன? கள்ள காசு அடிக்கிற கருப்பன் பாருங்க, நைஜீரியா கருவல் நம்ம ஊர்ல போலி காசு, போலி நாணயம் அச்சிடுதல். இது எப்படி இருக்குது? அதுக்கு ஒரு குரூப் இங்க இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் இந்நிதி குற்ற பிரிவினால் நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்படாமல் சந்தேக நபர்களிடம் திருப்பி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது எப்படி இருக்குது? இந்த சம்பவத்தின் போது குற்ற விசாரணை பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றியவர் நாம் என்ன சொல்லுகின்ற ரொஹான் பிரேமரட்ன ஆகும். நீதிமன்ற காவலில் இருந்த 7.5 மில்லியன் ரூபாயை நீதிமன்றத்தில் பொய்யான உண்மைகளை முன்வைத்து விடுவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வு துறையின் சிஐடி முன்னாள் இயக்குனரும் பதில் டிஐஜியுமான ரொஹான் பிரேமரட்னவுக்கு எதிராக தொடங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு கடந்த வாரம் தெரிவித்திருந்த நிலையில் தான் இந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது. பிரேமரட்ன அப்போது கொழும்பு வடக்கு பிரிவின் பதில் டிஐஜியாக பணியாற்றி வந்தார். மூத்த அதிகாரி சிஐடி இயக்குநராக இருந்த காலத்தில் மோசடி மற்றும் ஊழல் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக அதிகாரிக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணையின் அறிக்கைகளை சிசிடி
நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது. இந்த விவகாரம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்யுமாறு சிசிடி நீதிபதியிடம் கோரியிருந்தது. விசாரணைகள் முன்னர் சிஐடியின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் நடத்தப்பட்டதாகவும் சிசிடி தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகளை நடத்த காவல்துறை தலைவர் சிசிடிக்கு பணித்துரைத்துள்ளார். பாதாள உலக நபர்களுக்கு போலி பாஸ்போர்ட்களை வழங்கியதாக துணை குடிவரவு கட்டுப்பாட்டாளர் மற்றும் முன்னாள் துணை கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டனர். ஒரு விடயத்தை நாம் இடத்த நிறைய சொல்ல வேண்டியிருக்கான். இந்த பாதாள லோகக்காரர்கள் யாரு பாஸ்போர்ட் வழங்குறான்? இல்ல தமிழ் அதிகாரி முஸ்லிம் அதிகாரி வழங்குறான், சிங்கள அதிகாரி தான் வழங்குறாங்க. பாஸ்போர்ட்டுக்கு எல்லாம் யாரு அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர்ல இருந்து டிபியூட்டி கண்ட்ரோலர்ல இருந்து ஜெனரல் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் வரையும் சிங்களம் தான் இருக்குது. அப்ப அத்தனை இந்த கஞ்சிப்பான் இம்ரானுக்கு யார் பாஸ்போர்ட் வழங்குறாங்க? நீங்க வழங்குறீங்க. அது மட்டும் இல்ல மக்களே, நான் அறிந்த வகையும் இந்த டிஐஜி மட்டும் இல்ல, கீழிருந்த சிப்பா இருந்து மேல்மட்ட எந்த சிஐடி, சிடிபி, டிஐடி, இந்த பயங்கரவாத சட்டம், கிரைம் டிடெக்டிவ் பியூரோ, சிடிபின்னு சொல்லுவோமா, கிரைம் டிடெக்டிவ் பியூரோ சிடிபி, இது வந்துகிட்டு இருக்குது. கலம்பு 7 இந்த கிரேகரி அமலில் இருக்குது, அதையும் பார்த்துக் கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு காலம் உழைச்சாங்க. எப்படி உழைச்சாங்க என்றால், சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுற ஏகப்பட்ட தமிழ் வாலிபர்கள் 50 லட்சம் 1 கோடிக்கு என்று பேசி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இல்லை என்று யாரும் மறுக்கல. ஏனென்றால் நிறைய வாலிபர்கள் பிடிபட்டது. கொழும்பியா இருக்கட்டும், எங்கிருந்தாலும் பிடிபட்டாலும் இந்த பணம் படைத்தவர்கள் வெளிநாடு உள்ளவர் மிக அதிகமானவர்களும் ஆக்களை அவங்களை ரிமூவ் பண்ணி கலட்டி வெளிநாடு கேட்கிறாங்க. அது எல்லாருக்கிட்டையும் வசதி இல்லை. 75-80% வெள்ளவத்தை பம்பலப்பட்டிய வாழ்ந்தவங்க, அப்படி வெள்ளவத்தை அதாவது வசதியும் வாய்ப்புமாக வளர்ந்தவங்க, பணம் படைத்தவர்கள். இவங்கள்ட்ட 15 வருஷம் போய் சிக்குப்பாட்டு சும்மா கம்பி என்றது, அவர் குற்றவாளி என்றாலும் பரவாயில்ல, குற்றவாளி என்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்களால் அது விடுவிக்க முடிந்தது. ஏனெனில் காரணம் பணம். ஏகப்பட்ட பணப்பட்டுவாடா மூலமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் நாம் நிறைய இந்த நபர்களை நம்மளால் சொல்ல முடியும். ஏகப்பட்ட பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாதாள உலக குற்றவாளியான நூரஸ் சுபின் டைரட்ன எனப்படும் ஹினேட்டியன மகேஷ் என்றும் ஷான் அரோஸ் லியனகே எனப்படும் மதுகமே ஜான் ஆகியோருக்கு தவறான தகவல்களின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகளை வழங்கியதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் மற்றும் முன்னாள் துணை கட்டுப்பாட்டாளர் ஆகியோர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இதெல்லாம் சிலோன்ல நடக்கிற சாதாரண விஷயம். ஒருத்தனுக்கு 5 லட்சத்தை வாங்கி பாஸ்போர்ட் வழங்குற, பிறகு குடிவர அவனை விடுறான் சொல்லி எடுக்குது. எல்லாம் நீங்க முதல்ல உங்களுடைய சிங்கள அதிகாரி மேல கட்டுப்படுத்துங்களேன். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களில் ஒருவர் வவுனியா நீதிமன்றத்திலும் மற்றொரு சந்தேக நபர் கடுவெல்ல நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்டனர். குற்ற புலனாய்வு துறைக்கு பொறுப்பான டிஐஜி ரொஹான் பிரமரெட்டின் மேற்பார்வையின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். சுற்றுலா விசாவில் 120 இளைஞர்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப உதவிய நபரை சிஐடி கைது செய்திருந்தது. அதையும் ரிமூவ் பண்றாங்க. 120 பேரை சுற்றுலா விசாவில் ரஷ்யாவுக்கு அனுப்ப உதவியதாக குற்ற புலனாய்வு துறை தெகிவலையில் ஒருவரை கைது செய்துள்ளதாக காவல்துறை ஏற்கனவே தெரிவித்திருந்தது. கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்துக்கு முன்னால் இருந்த போது தனிநபர்களை குறிவைத்து சுற்றுலா விசாவில் ரஷ்யாவுக்கு தனிநபர்களை அனுப்புவதற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் விசாரணை தெரிய வந்துள்ளது. அதாவது ரஷ்ய படைக்கு ஆள் அனுப்புற ஏஜென்ட்கள் எத்தனை நடக்குது பாருங்களேன். இவ்வளவுதான காசுக்கு எதுவுமே செய்யும் இந்த சிங்களம் எல்லாமே பண்ணுமே. சந்தேக நபர் தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மனித கடத்தல் மற்றும் கடல்சார் குற்ற புலனாய்வு பிரிவின் இயக்குனர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் அப்போதைய SSP சமரகோன் பண்டாவின் மேற்பார்வையிலும் சிஐடியின் மூத்த டிஐஜி ரொஹான் பிரமரெட்னவின் வழிகாட்டுதலிலும் மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டன. ஊழல் குற்றவாளியான டிஐஜி ரொஹான் பிரமரெட்னவிடம் சிஐடியை சிஐடி இயக்குநராக ஒப்படைத்தார். அதாவது ரணில் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஊழல் பட்ட ரொஹான் பிரமரெட்னவ இவனுக்கெல்லாம் பங்கு கிடைக்குமே. இந்த மாதிரி ஆக்களை போட தானே பங்கு கிடைக்கும். ரொஹான் பிரமரெட்னவிடம் சிஐடியை முன்னாள் போலீஸ் துறை அமைச்சர்
ரணில் ஆட்சியில, கோட்டையன் ஆட்சியில டிரான் அலஸ் என்பவர் தான், அவர் மூலமா தான் இவருக்கு சிஐடி டிஐஜி போஸ்ட் வழங்கப்படுது. ஊழல் குற்றவாளியான டிஐஜி ரொஹான் பிரமரிடம் சிஐடியை இவர் ஒப்படைக்கிறார், அலஸ் ஒப்படைக்கிறார். சமீபத்தில் குற்றப்புலனாய்வு துறையின் டிஐஜியாக ரொஹான் பிரமரிடம் அப்போது நியமிக்கப்பட்டிருந்தார். குடும்பத்தில் யாராவது சட்டப்படி குற்றம் செய்திருந்தால் யாரையும் ஏற்றுக்கொள்ளாத குற்றப்புலனாய்வு துறை இப்போது காவல்துறையினரிடையே ஊழல் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருவிட அந்த போஸ்ட் ஒப்படைக்கிறாங்க. கள்ளனுக்கிட்ட சாவியை கொடுக்குற மாதிரி. அத்தனை கேவலம் கட்ட விடயங்களா? இந்த நியமனம் காவல்துறை அமைச்சர் டிலான் அலஸ் மற்றும் பதில் காவல்துறை தலைவர் தேசபந்து ஆகியோரால் கூட்டாக செய்யப்பட்டதாம். எப்படி இருக்குது? யாரு? ஒட்டுமொத்த கருப்பாடுகள். இலங்கை ஒரு சித்திரவதை செய்பவரை தற்காலிக ஐஜிபியாக நியமிப்பது போன்ற மற்றொரு வெட்கக்கேடான சாதனையை படைத்துள்ளது. போலீஸ் விசாரணையால் தேடப்பட்ட ஒருவரை குற்றப்புலனாய்வு துறையின் தலைவராகவும் அதே நிறுவனத்தின் இயக்குநராகவும் ஆயிரம் மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவருக்கும் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தால் குற்றவாளியாக சொல்லப்பட்ட ஒருவருக்கு. மேலும் இந்த ஊழலில் இந்த நாட்டில் வெளிநாட்டு நாணயத்தை மோசடியாக அச்சடித்து 50,000 சட்டவிரோதமாக விடுவித்தது அடங்கும். 7.5 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள், போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டு உள்ளூர் கும்பலுக்கு சொந்தமான சட்டபூர்வ சொத்துக்களின் வடிவத்தில் இருந்தன. இதையெல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு அவங்க அதையே கொடுத்துட்டு இவங்க காசை விட்டால் இதெல்லாம் இந்த நாட்டுக்குள்ள ஒரு கேவலங்கட்ட ஒரு விடயத்துக்குள்ள இது வராதா? இந்த விவகாரம் எல்லாம் நாட்டில பெருசாக பேசப்பட்டாலும் ஊடகத்திலேயும் பெருசாக சொல்லப்பட்டாலும் அரசாங்க உயர்மட்டம் எதையுமே கணக்கெடுக்கல. பாதாள உலக கோஷ்டியின் தலைவரான நுகான், இந்த நுகான் மட்டுமில்லை, மகேஷ், இப்படி பல பேரை சொல்லலாம். பல வகையானவர்களுக்கு இவர்கள் பாஸ்போர்ட் வழங்கி இந்த நாட்டுக்குள்ள ஒரு கேவலங்கெட்ட விடயங்களை அரங்கேற்றிய குற்றச்சாட்டு இவங்க மேல வருகிறது. இதெல்லாம் அரசாங்கத்துல இருந்து உயர்மட்டம் என்று சொன்னால் அதை ரணில் பார்த்திருக்கணும். ரணில் அதையெல்லாம் கணக்கெடுக்கல. அதாவது இந்த நாட்டுல நாம் ஒன்றை சொல்லலாம், ஒரு சாபக்கேடுகள். இந்த சாபக்கேடுகள் எல்லாம் நீக்கப்படாதபடி நாட்டை கிளியர் பண்ண இயலாது. அதாவது இந்த 4 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி இப்படிதான் போகும். அது ஓரளவு இந்த காக்கிச்சாட்டை கருப்பாடெல்லாம் கிளியர் பண்ண போறது. அடுத்த ஆண்டுக்கு ஜேவிபி ஆட்சி வருகின்ற போதுதான் ஓரளவு இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஓரளவு நிமித்தப்படும். வளைஞ்சி நெளிஞ்சு கிடக்கு இல்லையா, அதையெல்லாம் நிமித்த வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. இப்பதான் இவங்கள பழைய கேஸை தானே கிண்டி வராங்க. இப்ப பழைய இவங்க இன்னும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இந்த அரசாங்கம் யாரையும் நிறுத்தல. இப்ப இதுவரை நாம இந்த கருத்தாட்டின் உயர்மட்டங்கள், அதாவது ஏ-பி ஒன்று வருமா, ஏண்டா ஐஜிபி ஒன்று தான் இருப்பார், அதுக்குள்ள உள்ள டிஐஜி இப்ப 4 பேர் வந்துட்டாங்க. இன்னும் இவ்வளவு இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் அடங்குல, இந்த ஊழல் அடங்கல, கை நாட்டு வாங்குறது அடங்குது இல்ல, ரோட்ல மொய் வாங்குறது அடங்குது இல்ல, எதுவுமே அடங்கலையே. எனவே இதை ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்குள்ள கொண்டு வரண்டால் இதை உடனே கொண்டு வர முடியாது. முதல்ல மேல் மட்டம் கிளியர் செய்யப்பட்டாதான் கீழ்மட்டம் கொஞ்சம் அச்சம் கொள்ளும். நல்லா புரிச்சு கொள்ளுங்க. இது இப்ப கீழிருந்து போய் அடக்கத்தை விட மேலிருந்து அடக்க வந்தோம்னா கீழே ஓரளவு பயம் காட்டலாம். இனியும் நியமிக்கிற போலீஸ்கள் கொஞ்சம் அச்சப்படலாம். எனவே ஒரு ஒழுங்கீனமான போலீஸாகவும் ஒழுக்கமான போலீஸாகவும் கொண்டு வருவதற்கு இந்த அரசு ஒரு கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மீண்டும் மற்றொரு கருப்பாட்டு விடைக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இலக்கிலே மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.